ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாங்களா? வாங்க. அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு. இப்போ கடாய் சூடேறிச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக. இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்காக தான் இந்த நல்லெண்ணெய். வேறு இது குழம்பு தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் போட்டுவிட்டோம், நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் பாருங்கள், உரித்து கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம் பாருங்கள். சின்ன வெங்காயம் பூண்டு நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன். 2 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி மட்டும். ஒரு 10 பல் பூண்டு வேணாம், ஒரு 5 பல் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். அதிகம் பூண்டு சேர்க்க வேணாம். நல்லா பூண்டு குழம்பு மாதிரி ஆயிடும். நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கணும். ஒரே ஒரு தக்காளி 4 கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வணங்கணும். உருளை வணங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா மிளகும் சீரகமும். சீரகம் கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கோங்க, மிளகு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு அரை மூடியில் தான், அரை மூடியில் கொஞ்சம் கம்மி, அதுலேயும் பாதி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்பு கொஞ்சம் இன்னும் நிறையா எனக்கு வேணும்னா கொஞ்சம் கடலை சேர்த்துக்கோங்க, உடச்ச கடலை. அது வந்து நிறையா சேர்த்திக்காதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தேவையில்லை கடலை. இதுவும் நல்ல திக்காக குழம்புக்கு கொடுக்கும். இதே நம்மளுக்கு போதும். வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நான் சீக்ரெட் மசாலா வச்சுருக்கேன். நீங்கள் கண்டினியூவாக அந்த வீடியோ பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா என்னன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது பேஸ்ட் பண்ணிவிட்டு குழம்பு தாளிக்கும் போது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு தாளித்து விடலாம். மீன் குழம்பு இப்போ வந்து அடுப்பில் வந்து வானல் வச்சாச்சு. வானல் சூடேறிட்டுருக்கு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் சூடேறிட்டுருக்கு. சூடேறிடுச்சு. இப்போ வெந்தயமும் கடுகும் போட்டுக்கலாம். வெந்தயம் பாருங்கள், நான் வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 பல்லு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். தக்காளி அப்படியே சுருளாக வணங்கணும். நல்லா வணங்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயிலே தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கிட்டுருக்கு. நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா, சீக்ரெட் மசாலான்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுவும் இதில் சேர்க்க போகிறேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தூள் வந்து நம்ம குழம்பு திக்னஸ் தேவை மாதிரி நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சுங்களா? அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். 3/4 ஸ்பூன் போட்டாச்சுங்களா? அப்புறம் இப்போ தான் இந்த சீக்ரெட் மசாலா சேர்க்க போகிறேன். என்ன மசாலான்னு பார்க்கலாங்களா? சாம்பார் பொடி தான் இந்த மீன் குழம்புக்கு ஹைலைட்டே. அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சிம்மிலேயே ஃப்ரை பண்ணுவேன். இந்த மீன் மசாலாவுக்கு வந்து மீன் மசாலா, அந்த மசாலா, இந்த மசாலா, எந்த மசாலாவும் போட மாட்டேன். இதுதான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது. சிம்மிலே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறிகிரும். நல்லா இது வந்து இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் நான் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி வந்து பச்சை வாடை நல்லா போகணும். கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். புளி தண்ணி ஊற்றி இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விடலாம். அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கலாம்ல பேஸ்ட்டு, சிம்மில் வச்சுட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இவ்வளோ தண்ணி போதும். கொதிச்சா இன்னும் திக்னஸ் நிறையா வரும். எனக்கு இது போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த டைமில் வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம். நல்லா திக்னஸ் இருக்குது, உப்பு எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மீன் வந்து முழுகிற அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சுக்கணும், நல்லா குழஞ்சிரும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வேணாம். கொஞ்சம் மீன் எப்படி வெந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த ட்ரிக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. இருங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வெந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கண் வெளியே வந்தாவே, மீனில் இருக்கிற கண் வெளியே வந்தாவே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே லைட்டாக மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.